இன்றைக்கி நம்ம கண்டுபிடிக்கிறது என்ன அப்படின்னா ரேஷியோவில் ஆல்ரெடி ரேஷியோ கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க அப்படின்னா கரண்ட்டு அசெட். ஓகேவா, கரண்ட் அசெட் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. தென் கரண்ட் லயபிலிட்டி கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. தென் லிக்விட் அசெட்ஸ் எவ்வளோ அப்படின்னு சொல்லி இந்த 3 டீட்டெயிலும் கேட்டிருக்காங்க. இது என்ன அப்படின்னா இது வந்து ஒரு யூனிவர்சிட்டி கொஷின்ஸ், பாரதிதாசன் யூனிவர்சிட்டியில் 5 மார்க்கில் இந்த கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. ரொம்ப ஈஸி தான். ஸோ ரேஷியோ கொடுத்துருக்காங்க இல்லையா. இப்போது நம்ம என்ன ரேஷியோ கொடுத்துருக்காங்க, கரண்ட் ரேஷியோ கொடுத்துருக்காங்க. கரண்ட் ரேஷியோக்கு ஃபார்முலா என்ன, கரண்ட் அசெட் டிவைடட் பை கரண்ட் லயபிலிட்டி. ஓகேவா. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கரண்ட் ரேஷியோ உள்ளது 2.8. தென் இங்கே சம்மில் என்ன கொடுத்துருக்காங்க, சம்மில் வேறு வந்துட்டு ஒர்க்கிங் கேபிட்டல்ங்கிற டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. சரியா. ஸோ ஒர்க்கிங் கேபிட்டல் இஸ் ஈக்குவல் டு கரண்ட் அசெட்ஸ் மைனஸ் கரண்ட் லயபிலிட்டி. அப்படி பார்த்தோன்னா 1,62,000 ஈக்குவல் டு 2.8 அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா. இப்போ பார்த்துங்க, ஒரு அசம்ஷன் தான். சரியா. கரண்ட் அசெட் வந்து கரண்ட் அசெட் ரேஷியோ வந்து நமக்கு 2.8. அது என்னது 2.8 அப்படின்னா கரண்ட் லயபிலிட்டியை நம்ம என்ன 1ன்னு வந்து அசியூம் பண்ணிக்கணும். ஓகேவா. அப்போ 2.8லேருந்து -2 அதாவது 1 லெஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கிறது என்னது 1.8. தட் இஸ் ஒர்க்கிங் கேபிட்டல் இஸ் ஈக்குவல் டு 1.8ன்னு வச்சுக்கணும். ஓகேவா. இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நமக்கு சம்மில் ஒர்க்கிங் கேபிட்டல் கொடுத்துருக்காங்க 1,62,000 இன்ட்டு கரண்ட் ரேஷியோ நமக்கு என்னது 2, அதாவது கரண்ட்டு ரேஷியோ எங்கள் சம்மில் கொடுத்துருக்காங்க 2.8 கொடுத்துருக்காங்களா. 2.8 டிவைடட் பை ஒர்க்கிங் கேபிட்டல் ரேஷியோ நம்ம கண்டுபிடிச்சது 1.8. சரியா. இது ரெண்டுத்தையும் சிம்பிளிஃபை பண்ணி கிடச்சது நமக்கு என்ன அமௌண்ட் அப்படின்னா 25,000. ஸோ நமக்கு கிடச்சது என்ன அப்படின்னா 2,51,100 ருபீஸ். இதுக்கு பேர் என்ன அப்படின்னா இதுக்கு பேர் நமக்கு என்னது கரண்ட் அசெட். ஒன்றும் கிடையாது, ரேஷியோ கொடுத்துருக்காங்க இல்லையா, ஒர்க்கிங் கேபிட்டல் கொடுத்துருக்காங்க, ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ். தட் இஸ் கரண்ட் அசெட்லேருந்து 1 லெஸ் பண்ணிட்டோன்னா நமக்கு கிடைக்கிறது 1.8. அதோட ஒர்க்கிங் கேபிட்டல் 1,62,000 இன்ட்டு 2.8 டிவைடட் பை 1.8 போட்டோன்னா நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறது கரண்ட்டு அசெட். ஓகேவா. அடுத்து நம்ம என்ன பண்ண கொண்டிருக்கணும் அப்படின்னா கரண்ட் லயபிலிட்டி கண்டுபிடிக்கணும். அதே தான் என்ன அப்படின்னா ஒர்க்கிங் கேபிட்டல் 1,62,000. ஸோ நமக்கு என்ன இப்போ கரண்ட்டு இப்போ என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா 1 டிவைடட் பை 1.8. சரியா. ஸோ இதை கண்டுபிடிச்சோன்னா சிம்பிளிஃபை பண்ணோன்னா நமக்கு கிடைக்கிற ஆன்சர் என்னது கரண்ட்டு லயபிலிட்டி 89,100. சரியா. இப்போ நம்ம கண்டுபிடிச்சிருக்க கரண்ட் அசெட்டும் கரண்ட் லயபிலிட்டியும் கரண்ட் லயபிலிட்டியும் நமக்கு வந்துட்டு கரெக்டான கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும், ஒர்க்கிங் கேபிட்டல் இஸ் ஈக்குவல் டு கரண்ட் அசெட் மைனஸ் கரண்ட் லயபிலிட்டி. அப்படி பார்த்தோன்னா கரண்ட் அசெட் எவ்வளோ உள்ளது 2,51,100 மைனஸ் சரியா 8,89,100. இது ரெண்டுத்தையும் லெஸ் பண்ணோன்னா இப்போ பாருங்கள் -8. ஸோ நமக்கு ஒர்க்கிங் கேபிட்டல் நமக்கு என்ன வந்துருச்சு 1,62,000. அப்போ நம்ம கண்டுபிடிச்ச ஆன்சர் ரைட். அடுத்த சம்மில் என்ன கேட்டிருக்காங்க, அடுத்த சம்மில் நமக்கு லிக்விட் அசெட் கேட்டிருக்காங்க. சரியா. லிக்விட் அசெட்டுக்கு எதில் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஆசிட் டெஸ்ட் ரேஷியோ நமக்கு சம்மில் கொடுத்துருக்காங்க இல்லையா. ACTRங்கிறது ஆசிட் டெஸ்ட் ரேஷியோ. அதுக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னா லிக்விட் அசெட்டு டிவைடட் பை கரண்ட் லயபிலிட்டி. நமக்கு என்ன ஆசிட் டெஸ்ட் ரேஷியோ நமக்கு ஆல்ரெடி சம்மில் 1.6 கொடுத்துருக்காங்களா. அப்போது 1.6 நமக்கு என்ன லிக்விடு அசெட் LAங்கிறது லிக்விட் அசெட்ஸ். நமக்கு லிக்விட் அசெட் என்னன்னு தெரியாது, ஆனால் நமக்கு என்ன தெரியும் கரண்ட் லயபிலிட்டி நம்ம இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகேவா. ஸோ கரண்ட் லயபிலிட்டி இங்கே வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோமா 89,100 கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இதை ஜஸ்ட்டு என்ன பண்ணணும், லிக்விட் அசெட்ஸை இங்கே எடுத்துகிட்டு வந்துட்டு என்ன பண்ணணும் 89,100 இன்ட்டு 1.6. சரியா. 89,100 இன்ட்டு 1.6 போடுங்க. 89,100 இன்ட்டு 1.56. நம்ம பிடிச்ச வேல்யூ எவ்வளவு, நம்ம கண்டுபிடிச்ச வேல்யூ
இப்போது நம்ம கண்டுபிடிச்ச இந்த லிக்விட் அசட்ஸும் கரெக்டானு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ட்ரிக் இருக்குது. என்ன அப்படின்னா, இப்போ நம்ம லிக்விட் அசட்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம் இல்லையா? எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம்? 1,38,996 இருக்குது. இதை டிவைடட் பை ஆல்ரெடி நமக்கு கரண்ட் லயபிலிட்டி தெரியும். ஓகேவா? 996 டிவைடட் பை கரண்ட் லயபிலிட்டி நம்ம சம்மில் எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம்? 89,100 டிவைடட் பை 89,100 போட்டோன்னா நமக்கு 1.56 நம்ம கண்டுபிடிச்ச ஆசிட் டெஸ்ட் ரேஷியோ சம்மில் கொடுத்துருக்க வந்துருச்சா? ஸோ நம்ம கண்டுபிடிச்சது கரெக்டு. ஓகேவா? இது வந்து பாரதிதாசன் யூனிவர்சிட்டி கொஸ்டின். இப்போது நமக்கு டெஸ்ட் பண்ணிக்கலாம். நம்ம கண்டுபிடிச்சதெல்லாம் கரெக்டான எப்படி டெஸ்ட் பண்ணுறது? லிக்விட் அசட்ஸு டிவைடட் பை கரண்ட் லயபிலிட்டி கண்டுபிடிச்சோன்னா அது என்னது? ஆசிட் டெஸ்ட் ரேஷியோ 1.56. சம்மில் கொடுத்துருக்கிறது 1.56 வந்துருச்சா? இப்போ பாருங்கள், ஒர்க்கிங் கேபிட்டல் கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு என்ன ஃபார்முலா? கரண்ட் அசட்ஸ் மைனஸ் கரண்ட் லயபிலிட்டி. சம்மில் என்ன கொடுத்துருக்காங்க? ஆல்ரெடி 1,62,000 என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்க? ஒர்க்கிங் கேபிட்டல் வேல்யூ சம்மில் கொடுத்துருக்காங்க இல்லையா? 1,62,000 கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம கண்டுபிடிச்ச கரண்ட் அசட் எவ்வளோ நமக்கு? கரண்ட் அசட் வேல்யூ மைனஸ் கரண்ட் லயபிலிட்டி. பாருங்கள், இப்போ என்ன? கரண்ட் அசட்டு மைனஸ் கரண்ட்டு லயபிலிட்டி. நமக்கு ஒர்க்கிங் கேபிட்டல் 1,62,000 வந்துருச்சு. அப்போது நம்ம கண்டுபிடிச்ச கரண்ட் அசட் ரைட்டு, கரண்ட் லயபிலிட்டி ரைட்டு, தென் ஆசிட் டெஸ்ட் ரேஷியோ தட் இஸ் லிக்விட் அசட்ஸும் நமக்கு கரெக்ட். மூணுமே கரெக்டு. நம்ம ஆன்சரே தேவையில்லை, நம்மையே வெரிஃபை பண்ணிக்கலாம்.